இன்னைக்கு ஒரு புது ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். உங்க வீட்ல ஸ்டிக்கி நோட்ஸ் கலர் கலரா வச்சிருக்கீங்கல்ல, இப்பதான் நடக்க ஆரம்பிக்கிற குழந்தையா இருக்கு அப்படின்னா அதுக்கு இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஐஸ் பிரேக்கிங் கேமா உங்களோட மற்ற 4 வயசு குழந்தைக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கி நோட் எடுத்துக்கோங்க, கலர் ஸ்டிக்கி நோட் எடுத்துக்கோங்க, அதை ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டிடுங்க. இப்போ இந்த குழந்தைய கலர் சொல்லுங்க. இப்போ பிங்க் கலர் ஸ்டிக்கி நோட் எங்கெல்லாம் இருக்கு எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க கலரா வேற வேற இடத்துல எடுக்கணும். இதை நீங்க மைண்ட் பண்ணிக்கணும். அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நீங்க ஒட்டி வைக்கணும். ஓகே, இப்போ கிரீன் கலர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. கிரீன் கலர் எங்கெல்லாம் ஒட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கிச்சன்ல ஒட்டலாம், ஹால்ல ஒட்டலாம். அவங்களுக்கு கொஞ்சம் தெரியிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா பாக்குற மாதிரி. இப்போ அவங்க தேடி ஓடுவாங்க. அந்த கலரை தேடி ஓடி அதை பார்த்து எடுப்பாங்க. எவ்வளவு கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களோ அவ்வளோ ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. இதுல எதுவுமே தோல்வி கிடையாது. 2-3 குழந்தைங்களை சேர்த்து வச்சு நீங்க விளையாடும் பொழுது நீதான் சூப்பர், நீதான் டாப்பர் அப்படின்லாம் சொல்லாதீங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி சேமா ரிவார்ட்ஸ் கொடுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரிவார்ட் ஜார், ரிவார்ட்ஸ் கொடுங்க. எப்படி இருக்குன்னு விளையாடி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.